பொன்னாலம் பஞ்சாயத்து வீரவரத கிராமம். முந்தி 100 குடியிருப்பு இருந்துச்சு. இப்ப கிடையாது. இப்ப 30 குடியிருப்பு தான் இருக்கு. ஆக வந்து இப்ப எங்க அப்பா பேரு முத்தையா. எங்க அம்மா பேரு கருப்பாயி. என் பேரு வள்ளி. எங்க வீட்டுக்காரர் பேரு முனியாண்டி. என் மகன் இங்கே 2 பேரு. இங்கே ஒரு மகன் இருக்கு. சிவசங்கரில் ஒரு மகன் இருக்கு. அவங்கவங்க தனித்தனியா இருக்காங்க. நானும் எங்க அம்மாவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு 100 வயசு. எனக்கு 80 வயசு. நான் எங்க அம்மாவை வச்சு நான் தான் பராமரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் எங்க அம்மாவும் இருக்கோம். ம். அது என்ன மாரி அவங்க அங்கே அந்த காலத்துல சாப்பிட்டுருப்பாங்க. கேப்பக்கூழு அது இது சாப்பிட்டுருப்பாங்க. அதனால இப்ப அந்த இதில இப்ப இருக்காங்க. இந்த காலத்துல மாரியே சாப்பிடல. அந்த காலத்துல கேப்பக்கூழு, கம்மங்கூழு அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. அதனால அவங்க நல்லா வலுவா இருக்காங்க. இன்னும் 1 மாசமா அது சாப்பிட்டு இன்னும் எந்திரிச்சு குத்த வைக்குது. மயங்க வருவாங்க. அதெல்லாம் எல்லாம் வாங்கியாந்து குடுப்பாங்க பாப்பாவ. ம். அம்மாவும் நானும் வச்சு எங்க அம்மாவ வச்சு பராமரிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு புள்ள தான். ஆம்பள புள்ள எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தப்ப நம்ம தானே பார்க்கணும். அப்புறம் யார் பார்க்கறது? நம்ம தான் பார்க்கணும். அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு 100 வயசுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க பாட்டி வந்து 100 வயசுக்கு மேல தாண்டி போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அந்த காலத்துல வந்து கேப்ப, கம்பங்கூழ் சாப்பிட கண்டு இந்த இதுவரைக்கும் வந்து அவங்க நடமாட்டத்தோட எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ 40 நாளா தான் ஒரு ரீசென்ட்டா ஒரு 10 டேஸா தான் அவங்க வந்து படுத்த படுக்கையா கிடக்காங்க. இல்ல நல்லா தான் இருந்தாங்க. இப்ப நம்ம வந்து சாப்பிடுறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, புரோட்டா என்னென்னமோ சாப்பிடுறோம், வைக்கிறோம். ஆனா நம்மளுக்கு இந்த காலு பக்கவாதம், சுகரு என்னென்னமோ வருது. அவங்க இதுவரைக்கும் எதுவுமே வராம நிம்மதியா இருக்காங்கன்னா, அந்த காலத்து உணவு, பாரம்பரியம் அதோட இதுதான் அடிப்படை தான் எங்க குடும்பத்தோட வரலாறா, எங்க கிராமத்தோட பெருமையா இருக்கு. இப்ப எங்க அப்பத்தாவுக்கு வந்து 80 வயசாயிருச்சு. அவங்களோட அம்மாவ வந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு வந்து கூட்டு குடும்பமா தான் நாங்க இன்னமும் இருக்கோம். ஆனா எங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு செட் ஆகல. அவங்க வந்து தனியா அவங்க ஒரு கேப்பையோ, கூழோ சாப்பிட்டு அவங்க இருந்துர்றாங்க. நம்ம குடுக்குற சாப்பாடு அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து அவங்க தனிமைய விரும்பி, நாங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வயச பார்த்துக்கிட்டு அவங்க சாப்பாடு இது பண்ணிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க.